வணக்கம் மக்களே. எங்கள் லெஜண்ட் டி ராஜேந்தர் சாருடைய டைமிங் வித் ரைமிங்கில் சொல்ல ட்ரை பண்ணணும்னா, மனைவி என்ற சொல்லுக்கு பேச்சு வழக்கில் இன்னொரு வார்த்தை சம்சாரம். கரண்ட்டுன்னா மின்சாரம். கால்நடை உயிரினங்கள், அதாவது மாடு போன்ற இதர விலங்குகள், பயிர்கள், தோட்டங்களை சேதப்படுத்தாமல் இருக்க சுத்தியும் போடுறது முள்வேலி. தமிழகத்திலிருந்து பழுப்பு நிலக்கரியால் மின்சாரம் தயாரிக்கும் இடம் நெய்வேலி. எங்கள் மாவட்டத்துடைய தலைநகரம்னா அது கடலூர். அந்த கடலூரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஊர்னா சத்யநாராயண சபை இருக்கும் வடலூர். என்னடா வடலூர் நெய்வேலி பற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வடலூரில் 1872 ஜனவரி மாதம் 25 தைப்பூச நாளில் அருட்பிரகாச வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளாரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் சத்யநாராயண சபை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது மனிதனின் உள்ளே இருக்கும் அறியாமை என்னும் திரையை விளக்கினால் ஆன்ம ஜோதியை பெறலாம். அதாவது இறைவன் ஒளி வடிவானவர், அற்பெருஞ்சோதி வழி தான். இது ஜாதிபத பேதமின்றி பசி என்று வந்தவருக்கு உணவளிக்கணும்னு சொன்ன ராமலிங்க அடிகளார் தோற்றுவிக்கப்பட்ட அந்த சத்யநாராயண சபையில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொடிமரம் சற்று சேதமடைந்ததால் இன்றைக்கி அந்த கொடிமரம் மாற்றுறாங்க. யார் அதை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிபுரம் ஊர் மக்கள். அதாவது இந்த பார்வதிபுரம் ஊர் மக்கள் தங்களுடைய 80 ஏக்கர் நிலத்தை வள்ளல் பெருமானாருக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் தைப்பூசத்திற்கு முதல் நாள் கொடியேற்றம் இந்த பார்வதிபுரம் மக்கள் செய்யணும்னு சொல்லி ராமலிங்கடிகளார் சொல்லியிருந்தார். அதனால தான் இன்னி வரைக்கும் தொட்டு அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. புதிய கொடிமரமும் இன்றைக்கி நிறுவுறாங்க. இன்னொரு விஷயம், நெய்வேலி டவுன்ஷிப் பிளாக் 3 முருகன் ஆலயத்தில் இன்றைக்கி குடமுழுக்கு நடைபெறுகிறது. இந்த 2 விஷயத்துக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் மக்களே.